wonderful day and this wonderful opportunity for the Lord. Father, we are not, we can't say in front of you we are worthy for the Lord. Lord, we are nothing, we are zero, we are Lord, not even, we are not even worthy to stand in front of you for the Lord. God, you created us, you gave that opportunity for us for the Lord. We are grateful for that. இந்த வேலையில கர்த்தாவே எங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் வார்த்தைகளை கேட்கவும் உங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் உங்கள் வார்த்தைகளை பின்பற்றவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவே நீர் தந்த கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் நாங்கள் நன்றி உள்ள ஒரு மக்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களை மறைச்சு வெளிப்படுங்க. Every glory belongs to you, Lord, in Jesus' name. ஆமென். நம்ம கடந்த வாரம் சொல்ல முடியாது. கடந்த வாரம் நம்ம எதை கடந்து வந்தோம் அப்படின்னா கடவுளோட நாமங்களை பத்தி நம்ம கத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த கடந்து வந்தோம். ஸோ நம்ம நேம்ஸ் ஆஃப் காட்னு பார்க்கும்போது கடைசியா ஒரு விஷயம் பார்த்தேன் இல்லையா, கடவுளோட நாமத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு சில விஷயங்களை ரீகால் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம கடவுளோட நாமங்களை நம்ம கத்துக்கணும், அதை கத்துக்கிறதுனால என்ன பயன் நமக்கு இருக்கு, அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு பதில் யோசிக்கும் போது பைபிள்ல நிறைய கடவுளோட பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏறக்குறைய 1000 பெயர்களை உங்களால என்ன பார்க்க முடியும். நம்ம உட்காந்து ஆழமா ரொம்ப அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தேடணும்னா கண்டிப்பா நிறைய பெயர்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளோட பெயர்கள் எல்லாமே அவரோட குணத்தையும் அவரோட இருதயத்தையும் அவரோட ஆட்ரிபியூட் அவரோட பண்புகளையும் வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கடவுளோட நாமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா, அவரோட பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா கண்டிப்பா அவரோட குணத்தை பற்றியும் அவரோட இருதயத்தை பற்றியும் அவரோட பண்புகள் அவரோட ஆட்ரிபியூட்டை பத்தி நம்மளால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். சில நாமங்கள் அவரோட டிவைன் நேம் அவரோட பவரை பத்தி அவரோட அத்தாரிட்டியை பத்தி அவரோட ஹோலினஸை பத்தி கூட குறிக்கும். சரிங்களா, அவர் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர், எந்த அளவுக்கு அதிகாரம் உடையவர், எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான தேவன் அப்படின்றத குறிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம இதை கத்துக்கும் போது அவர் பெயர்களை நம்ம ஆழமா கத்துக்கும் போது அவரை பற்றியான உண்மை நமக்கு நிறைய தெரிய வரும். அந்த அறிவுல நம்ம அதிகமா வளருவோம். அந்த அறிவுல நம்ம வளரும் போது கண்டிப்பா கடவுளுக்கான ரெஸ்பெக்டோ ரெவரண்டோ நம்ம வாழ்க்கையில வளரும். அவருக்கான மரியாதையும் மதிப்பும் நம்ம வாழ்க்கையில வளரக்கூடியதா இருக்கும். அந்த மரியாதையும் மதிப்பும் நம்ம இருதயத்தை ஒரு கம்ப்ளீட் டிவோஷனை நோக்கி நம்மளை நகர்த்தும். ஒரு டிவோட்டடான பர்சனா நம்மளை மாத்தும். ஒரு சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நம்மளை மாத்தும். நம்ம கடவுள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சு கடவுள்கிட்ட நம்மளை கீழ்ப்படியக்கூடிய ஒரு நபரா அது நம்மளை மாத்தும். ஸோ கண்டிப்பா அவரோட பெயர்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமா அவர் நம்ம கிட்ட எப்படி இருக்க விரும்புறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க அது நமக்கு உதவியா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவரோட நாமங்களை பத்தி படிச்சுட்டு வரோம். நம்ம கடவுளோட பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியரான பெயர்ல நம்ம லாஸ்டா பார்த்தோம். எலோஹிம் அப்படின்னா காட் அப்படின்னு அர்த்தம், அபா அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம், ஜெகோவா ஜெயரா அப்படின்னா த லார்ட் வில் ப்ரொவைட் அப்படின்னு அர்த்தம். கடவுள் நமக்கு ப்ரொவைட் பண்ற கடவுளா இருக்கிறாரு. யெகோவா ஷாலும் அப்படின்னா த லார்ட் இஸ் பீஸ், கடவுள் சமாதானத்தை உடையவரா இருக்கிறாரு, சமாதானத்தை ப்ரொமோட் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு பாக்குறோம். எல்ரோயி அப்படின்னா த லார்ட் ஹூ சீஸ்னு அர்த்தம், காண்கிற தேவனா அவர் இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பெயர்கள் நமக்கு இருக்கு இல்லையா. நிறைய பெயர்களை நம்மளால என்ன பண்ண முடியும், பைபிள்ல பார்க்க முடியும். நிறைய பெயர்களை கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பல வருஷங்களா கடவுளை துதிச்சு பாடுறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பேர் பார்த்தோம் அப்படின்னா யாவே அப்படின்ற ஒரு பேரை நம்ம பார்த்தோம் இல்லையா. கடவுளுக்கு யாவே அப்படின்ற ஒரு பேரை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. யாவே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அப்புறம் எட்டர்னல் காடுன்னு அர்த்தம். அதாவது முடிவில்லாத தன்னிறைவு கொண்ட ஒரு கடவுள் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடவுள் எப்படி எகோவா, ஓகே யாவேன்ற பேருக்கு தான் எகோவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யாவே அப்படின்னு பார்க்கும்போது அவர் அன்சேஞ்சபிள் காட், ஒரு மாற்றத்திற்குள்ளாக போக அவசியம் இல்லாத ஒரு கடவுள், ஒரு இம்ப்ரூவ் பண்ண ஒரு நீடு இல்லாத ஒரு கடவுள் நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருக்கு இந்த ப்ராக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தைலாம் அவருக்கு அவசியமே இல்லை இல்லையா. அவரே தன்னிறை உடைய ஒரு கடவுளா இருக்கிறாரு.
ஸோ அவர் நம்ம என்ன பண்ண முடியாது, எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. யாவே அப்படின்னா அவர் கம்பேர் பண்ண முடியாத கடவுள். அவர் தான் ஒரு அல்டிமேட் ஸ்டாண்டர்டா இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேலான தரத்தை அவர் வகிக்கக்கூடியவரா இருக்கிறார் நம்ம பார்த்தோம். தென் யாவே அப்படின்னா காட் இஸ் ஆல்வேஸ் டஸ் ரைட்னு அர்த்தம். கடவுள் எப்பவுமே சரியான விஷயத்த செய்வார்னு அர்த்தம். நத்திங் இஸ் ஒர்த் மோர், அவரோட அவரு மிஞ்சின ஒரு விஷயம் எதுவுமே இல்லை, ஒரு வேல்யூபிளான விஷயம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தென் யாவே அப்படின்னா காட் ஹூ சேவ்ஸ்னு அர்த்தம். சரியா, நம்மளை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாவே அப்படின்ற பேருக்கு இதுதான் மீனிங் இல்லையா. இதைதான் நம்ம கடந்த வாரத்துல என்ன பண்ணோம், நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கும் போது கடவுள் மேல இருக்கிற அந்த மரியாதையும் அன்பும் நமக்கு கூடும். இன்னமும் பயபக்தியோட அவரை தொழுது கொள்ள அது நமக்கு உதவியா இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன பெயர் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா யெகோவா நிசி அப்படின்ற ஒரு பேரை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். ஸோ யெகோவா நிசி அப்படின்னா என்ன, அது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதை சொல்றது மூலியமா தேவன் என்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸோடஸ் 17-15 நம்ம படிக்கலாம். யாராவது ஒருத்தர் படிங்க. பட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் மைக் எடுத்து படிங்க, ஏன்னா ஜூம்ல இருக்கவங்களுக்கு கேட்கலையா. நம்ம எல்லாரோட தேவையும் கவனம் செலுத்த வேண்டியது. ஸோ யார் வேணாலும் படிக்கலாம், பட் மைக் எடுத்து படிங்க. எக்ஸோடஸ் 17-15, யாத்ராகமம் 17-15 நம்ம பார்க்கலாம். சகோதரி அங்கே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டது. ஆமே. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டும்தான் யெகோவா நிசி அப்படின்ற ஒரு பேரை உங்களால பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நீங்க உங்களால பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியதா இருக்கு யெகோவா நிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோசஸ் ஒரு பலிபீடத்தை கட்டினாரு, அந்த பலிபீடத்துக்கு யெகோவா நிசி அப்படின்னு பெயரிட்டாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஏன் அவர் இதை செஞ்சாரு, யெகோவா நிசி அதோட மீனிங் என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும்னா அங்க அந்த சூழ்நிலைகள்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி யெகோவா நிசி அப்படின்னா என்னன்னா, யெகோவானா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. நம்ம லாஸ்ட் வாட்டி நம்ம பார்த்தோம் யெகோவா அப்படின்னா யாவேன்ற பேரை உச்சரிக்க பயந்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, யெகோவா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பேசிக்கா யெகோவா அப்படின்னா த எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் லார்டுன்னு அர்த்தம் சரிங்களா. வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன் அப்படின்றது அதோட மீனிங் அர்த்தம். எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் லார்டுன்னு சொல்லலாம். நிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேனர் ஆர் எ பிளாக்னு அர்த்தம். பேனர் பார்த்திருக்கீங்களா, அண்டர் இஸ் பேனர் அப்படின்னா என்ன அர்த்தம், அவரோட நிழலுக்கு கீழாக, அவரோட பாதுகாப்புக்கு கீழாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பிளாக்னா கொடி. நிசி அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேனர் ஆர் பிளாக்னு நம்ம சொல்லலாம். ஸோ யெகோவா நிசி அப்படின்னா த லார்ட் இஸ் மை பேனர்னு அர்த்தம் சரிங்களா. தேவன் என்னோட பேனரா இருக்கிறாரு அப்படின்றது தான் யெகோவா நிசி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ நிசி அப்படின்ற பேருக்கு இன்னும் சில பேர்கள் சொல்லப்படலாம். பேனர்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஒரு கம்பத்துல ஏற்றப்பட்ட கொடியில இருக்கிற முத்திரை இருக்கு இல்லையா. சோ ஒரு முத்திரையோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முத்திரையோட இணைக்கப்பட்ட ஒரு கம்பம் அப்படின்னு சொல்லலாம். லிஃப்டட் அப் அப்படின்ற வார்த்தையும் டு பி சீன் ஃபார் அப். லிஃப்டட் அப் டு பி சீன் ஃபார் அப் அப்படின்னா தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு விஷயம்னு அர்த்தம். பொதுவா கம்பத்துல ஏற்றின கொடி எப்படி இருக்கும், தூரத்துல இருந்தா கூட அதால பார்க்க முடியல. அந்த மாதிரி ஏ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நிசி. அது ஒரு தரத்துக்குரியது. ஏ சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சிக்னல் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு நல்ல வார்த்தை சமிக்கை. ஓகேங்களா, உங்களுக்கு சிக்னல் தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிசி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யெகோவா நிசி, த லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதோட கொஞ்சம் பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அந்த பேருக்கான விளக்கம். அந்த பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எக்ஸோடஸ் 17 அந்த 17வது சாப்டர் படிக்கணும் சரிங்களா. யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? எக்ஸோடஸ் 17, அதுல மொத்தமே இருக்கிறது 17 ஐ திங்க், நோ 16. ஓகே. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும்
கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி லெவித்தீனிலே வந்து பாளையப்படுகிறார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடையே வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவரிடத்திலே தண்ணீர் சமமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தானத்தினால் கொண்டு போட எங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவங்களை மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேடு நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் இருப்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடித்தார்கள் என்று தண்ணீர் புறப்படும் என்றார். அப்போது மோசே இஸ்ரவேல் மூப்பரை கண்களுக்கு முன்பாக செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதில் இருக்கவும், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்கவே இருக்கவும், அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசாய்க்கு நேர்பாய்க்கு பேசினான். அமலேக்கியர் வந்து லெவித்தீனிலே இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள். அப்போது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்ன செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ்வெடுத்து அமலேக்கை மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருவினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தில் கீழே விராதபடிக்கு நாசப்படுத்துவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறையோடும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றார். ஆமென். ஸோ நம்ம இது கொஞ்சம் படிச்சா நமக்கு ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் படிக்க சொன்னேன். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே அவர் படிக்கும் போது உங்க பைபிளையும் நீங்க பார்த்து அதை கூட வாசிட்டு வந்திருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இதுல பார்க்கும்போது மக்கள் வந்து எகிப்துல இருந்து என்ன பண்ணாங்க, தேவன் வந்து அவங்களை விடுதலை பண்ணாரு இல்லையா. எகிப்துல இருந்து அப்ப அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க, கானான் தேசத்தை நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஏறக்குறைய ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு 40 வருஷத்து ஜேர்னி. அவங்க ஏறக்குறைய ஒரு பாதி ஜென்ரேஷன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டிராவல் பண்ணி அங்க போறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவங்க அப்படி டிராவல் பண்ணி போகும்போது வழியில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அங்க தண்ணி பிரச்சனை. நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, ஓகேங்களா, அந்த காலத்துல இருந்தே தண்ணி பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அங்க என்ன ஆச்சு, அந்த வனாந்தர பகுதிகளில் ஒரு தண்ணி பிரச்சனை. ஸோ அதனால அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது, அந்த மக்கள் எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப நெகட்டிவா இருந்தாங்க. சரிங்களா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கர நெகட்டிவா இருக்கக்கூடியதா இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அங்க இருக்கிற விஷயங்களை குறிச்சு நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க, கிரம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற விஷயங்களை குறிச்சு நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, வெடித்து பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பாஸ்டையும் பிரசன்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல, எகிப்துல இருந்து எங்களை கூட்டின்னு வந்து என்ன பண்ற, எங்களையும் எங்க பிள்ளைகள் எங்க ஆடு மாடுகள்லாம் நீ சாவடிக்க பாக்குறியா, நாங்க எகிப்திலேயே நான் அருமையா இருந்தோம், ஆகா ஓகோ அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாஸ்டையும் பிரசன்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கடவுள் மேல ட்ரஸ்ட் இல்லாம போச்சு. சரிங்களா, கடவுள் இதை செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை இல்லாம அவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சூழ்நிலையில பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, 7வது வசனம் படிச்சீங்க அப்படின்னா கடவுளோட பிரசன்ஸையே அவங்க டவுட் பண்ணுவாங்க.
அதாவது கடவுள் நம்ம மத்தியில இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, அந்த மக்கள் போயிடுவாங்க. அவரோட பிரசன்ஸையே என்ன பண்ணுவாங்க, டவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அந்த மக்கள் வந்து மோசஸோட தலைமைத்துவத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுவாங்க, கானான் தேசத்துக்கு கடவுள் அவங்கள வழி நடத்தி கொண்டு போக வைப்பாரு. சோ மோசஸ் அங்க அவங்கள லீட் பண்றதுனால அவங்க அவங்க அந்த லீடர்ஷிப்புக்கு அகேன்ஸ்டா மாறுவாங்க. மோசஸ் என்ன சொல்லுவாரு, அந்த மக்கள் என்ன பண்ண நிக்கிறாங்க, கல்லால் எரிய அவங்க நிக்கிறாங்க. கடவுள்கிட்ட மோசஸ் போகும்போது என்ன சொல்றாரு, இந்த மக்கள் என்ன கல்லால் எரிய பாக்குறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. சோ லீடர்ஷிப்புக்கு அகேன்ஸ்டா ஒரு கோஆபரேட் இல்லாம அவங்க இருக்கக்கூடியவங்களா இருந்தா, இதுதான் அவங்க மனநிலை. ரொம்ப நெகட்டிவா கம்ப்ளைண்ட் பண்ணி, கிரம்பிள் பண்ணி, கம்பேர் பண்ணி, கடவுளை நம்பாம கடவுளோட பிரசன்ஸை டவுட் பண்ற ஒரு மக்களா லீடர்ஷிப்புக்கு வந்து அகேன்ஸ்டா, அவங்க லீடர்ஷிப்புக்கு கோஆபரேட் பண்ணாத ஒரு பீப்புளா இருக்கிறாங்க. ஓகேல, கொஞ்சம் சொல்ல போனா லீடரே கல்ல கட்டி கொண்ட அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்க. ஓகே, ஹோப் உங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஜல்லிக்கிள்ளி போடல நான் நம்புறேன். சோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு 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 கொந்தளிச்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. அந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த மனநிலைமையில மக்கள் இருக்கும்போது என்ன நடக்குது, ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அமலேக்கர்கள் என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா, அமலேக்கர்கள் என்ன பண்றாங்க, அங்க வந்து அந்த மக்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அட்டாக்கிங் சுச்சுவேஷன் நடக்குது. அமலேக்கர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல சோ இது வந்து என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு ஈஸியான சுச்சுவேஷனா இருக்குமா, இது வந்து ஒரு ஈஸியான ஃபைட்டா இருக்குமா? இஸ்ரேல் மக்கள் தான் வந்து அவ்வளவு பேர் இருந்தாங்களே, அவங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போது இத்தனை லட்சம் பேரா வந்து கிளம்பி வந்தாங்களே அப்படின்ற ஒரு ஒரு யோசனை எல்லாம் நமக்கு இருக்கலாம். பட் இதை வச்சு நம்ம என்ன கணிக்க முடியாது அப்படின்னா, ஒரு ஒரு 1000 ஆடையும் ஒரு சிங்கத்தையும் நீங்க கணிக்க முடியாது இல்லையா? அவங்க அவங்க அமலேக்கர்கள் முன்னாடி ஆடுகள் மாதிரி, அமலேக்கர்கள் அவங்க முன்னாடி சிங்கங்கள் மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாருமே யுத்த வீரர்கள். இவங்க எல்லாருமே 400 வருஷ அடிமைத்தனத்துல இருந்து வெளில வந்து சண்டையே போட தெரியாத மக்கள். ஓகேங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்டே அமலேக்கியர்களோட தான். இதுதான் அவங்க எகிப்துல இருந்து அந்த அந்த கானான் தேசத்துக்கு போறாங்கல்ல, அங்க அவங்க நிறைய யுத்தங்கள் மேற்கொண்டிருக்கலாம் ஜோசுவா தலைமையில. ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டே இதுதான். ஜோசுவாவோட ஃபர்ஸ்ட் பேர் வர இடமே இதுதான். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க. நம்மள எல்லாரையும் போயிட்டு பிக்ஷாவோடையும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டை போட சொன்னா, ராக்கோடையும் சண்டை போட சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அவர் ஒருத்தர் இருந்தா கூட நம்ம 100 பேர் இருப்பாங்க, எடுத்து போக முடியுமா? ஏதோ தண்ணி குடிச்சிட்டு வர வீட்டுல முக்கியமான பரிசை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எப்படிடா தெரிச்சு வர்றதுன்னு யோசிப்போம். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நிக்கிறாங்க. அமலேக்கியர்கள் அவங்க முன்னாடி அப்படியான ஒரு மக்கள். அமலேக்கியர்கள் யாரு அப்படின்னா, அமலேக்கோட அவங்க சந்ததி. ஓகேங்களா? அவரு யாரு அப்படின்னா ஈசாவோட கிராண்ட்சன். ஓகேங்களா? ஈசா யாரு, ஜேக்கபோட பிரதர். அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா? சோ அவங்களோட ஈசாவோட சந்ததியில வந்தவங்க தான் அமலேக்கியர்கள். ஓகேங்களா? சோ அவங்க அவங்க கிராண்ட்சனோட சந்ததியில இருந்து அவங்க வந்தவங்க. சோ அவங்க எப்படிப்பட்ட ஒரு ட்ரைப் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான மக்கள். அவங்க அவங்க கிட்ட கடுமையும் இருக்கும், கொடுமையும் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வாழக்கூடிய ஒரு மக்கள் அவங்க. சோ அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி அவங்க நகர்த்துவாங்க அப்படின்னா, அவங்க போயிட்டு எல்லா பக்கத்துல இருக்கிற ஊர்கள், பக்கத்துல இருக்கிற இடங்கள், அதை தாண்டி இருக்கிற இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி போயிட்டு அவங்க அங்க யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ணி அங்க இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு வந்துதான் இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பீப்புள். சோ அவங்க வந்து அந்த அவங்க அவங்க வந்து ஒரு பிளஷருக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு மக்கள் இல்லையா? பிளஷருக்காக கொலை செய்யறதுன்னா என்ன, ஒரு கருணையே இல்லாம கொலை செய்யறது வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ஜாலியா சந்தோஷமா பார்த்துட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு மக்கள். சோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் தான் யாரு, அமலேக்கியர்கள். அவங்க முன்னாடி யார் மாட்டினா, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, மாட்டினாங்க. சோ இஸ்ரவேல் மக்கள் வந்து அந்த பகுதியை கடந்து போகும்போது நிறைய அவங்க 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 கானான் தேசத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய நாடுகளை, நிறைய பகுதிகளை அவங்க கடந்து போக வேண்டியதா இருந்தது. அப்படி அவங்க கடந்து போக வேண்டிய ஒன்னாம் பகுதி தான் அமலேக்கியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அவங்கள பார்த்த உடனே அங்க இருக்கிற ஆர்மி பீப்புள் எல்லாம் ஜாலியா ஆயிட்டாங்க. ஏன், அவங்க கிட்ட இருந்து நிறைய ஆடு மாடுகள் இருக்கு, நிறைய செல்வங்கள் இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு நிறைய பிளஷர் கிடைக்கும், நிறைய இன்பம் கிடைக்கும் இதனால. சரிங்களா? அவங்க நிறைய என்ன பண்ணலாம், பெண்களை கொள்ளையடிக்கலாம், ஆடு மாடுகளை கொள்ளையடிக்கலாம், நிறைய பேரை கொலை செய்யலாம், ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி ஒரு
பசியில இருந்தவனுக்கு ஒரு பிரியாணி குத்தது போல அவங்க இஸ்ரவேல் மக்களை பார்த்த உடனே அவங்க அவ்வளவு ஜாலி ஆயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அதனால நிறைய ப்ராஃபிட் பிளஷர் இது ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த ஒரு யுத்தம் ஒரு சாதாரண யுத்தமா அமைய போறதே கிடையாது. சரிங்களா? டியூட்டரானமி 25:17 நீங்க 18 வரைக்கும் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, உபாகமம் 25:17 18 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அமலேக்கியர்கள் இவங்களை அட்டாக் பண்ணதை பத்தி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்க ரொம்ப பலவீனமான பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, அந்த அந்த திட்டம், போர் திட்டத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க கையாளுவாங்க. அங்க இருக்கிற எல்லா பெண்கள், குழந்தைகள், அங்க இருக்கிற வயதானவர்கள் யாருமே பாரபட்சம் பார்க்காம கொள்ளுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு கருணை, இந்த பாரபட்சம் பார்க்கறது இதெல்லாம் பண்ணா அவங்க சோறு சாப்பிட முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்க, பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே கொல்லுவாங்க. யாரா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, கடத்தி எடுத்துட்டு அவங்க அடிமையா கொண்டு போறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. யாரா இருந்தாலுமே அவங்க அவங்க யுத்தம் செய்ய தயாரா இருக்கக்கூடிய ஒரு மக்கள். இதுதான் அமலேக்கியர் சந்ததி. சரிங்களா? இப்படிப்பட்ட மக்களுக்கு முன்னாடி 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து சண்டை, யுத்தம் இதெல்லாம் பத்தி பெருசா தெரியாத அன்ட்ரெயின்டு பீப்புள் நிக்கிறாங்க. அவங்கதான் யாரு? இஸ்ரவேல் மக்கள். சரிங்களா? அவங்க திடீர்னு அட்டாக் பண்ணும்போது அவங்களால அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அமலேக்கியர்களோட நீங்க பிளான் பண்ணி எதிர்த்து நின்னாலே நிக்க முடியாது இல்லையா? அவங்க திடீர்னு அட்டாக் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க முன்னாடி எதிர்த்து நிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு போர் திறன், ஒரு போர் வலிமை, உடல் வலிமை கொண்ட மக்கள் தான் யாரு? அமலேக்கியர்கள். சரிங்களா? ஸோ அவங்க முன்னாடி என்ன பண்ணோம், இந்த மக்கள் அங்க யுத்தம் புரிஞ்சாகணும். மோசஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. என்ன? எல்லா யுத்தத்தையுமே உடல் திறனை கொண்டு மட்டுமே ஜெயிக்க முடியாது இல்லையா? மோசஸ் என்ன சொன்னாரு, ஜோஷுவா கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி இங்கதான் ஜோஷுவா பேரை நம்ம பார்க்க முடியும். ஜோஷுவா அவங்க வச்சிருக்கிற ஒருவேளை ஆர்மிக்கு அவர் ஒரு ஹெட் மாதிரி இருக்கலாம். ஜோஷுவா கூப்பிட்டு என்ன பண்றாரு, ஜோஷுவா நீ இந்த யுத்தத்தை பாரு, நான் வேற யுத்தத்துக்கு போறேன். ஓகேங்களா? என்னோட வார் ரூம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் ஊருன்ற ஒரு இடத்துக்கு அந்த மலையில போயிட்டு என்ன பண்றாரு, ஏறி அங்க என்ன பண்றாரு, தன்னோட கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அவர் கைகள்ல என்ன இருக்கு, தேவன் தந்த அந்த ஒரு கொம்பு இல்லையா, அந்த கொம்பு இருக்கு. அந்த கொம்பை வச்சுதான் என்ன பண்ணுவாரு, அவர் தண்ணி வர வைப்பாரு. அந்த கொம்பை வச்சுதான் என்ன பண்ணுவாரு, ரெச்சியை பிரிப்பாரு. அந்த கொம்புல எதுவுமே மேட்டர் இல்லை. சரிங்களா? சோ ஆனா அந்த கொம்பு அவர் உயர்த்தும் போது, இது தேவனே உம்மிடத்துல இருந்து நாங்க எல்லாத்தையுமே உம்மிடத்துல ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கொம்பை உயர்த்தி அவர் ஜெபம் பண்றாரு. எவ்வளவு நேரம் பண்ணுவாரு? யுத்தம் என்ன மேகி மாதிரி 2 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? இல்ல. ஓகேங்களா? அது காலையில தொடங்கினா சாயந்தரம் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த கைகளை ஹோல்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? அந்த கம்பியை வச்சு நிக்க முடியல. உடனே களத்துல யார் இறங்குனா, ஓகே ஆரோனும் ஊர் அப்படின்னு இறங்குனாங்க. ஓகேங்களா? ஆரோன் யாரு, ஊர் யாரு? இல்ல, அவரோட தங்கச்சி வீட்டுக்கார். ஓகேங்களா? அந்த ட்ரெடிஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா அவரோட பிரதர் இன் லான்னு சொல்லலாம் இல்லையா? அவங்களோட ட்ரெடிஷன் அதை சொல்லுது. மோசஸோட சிஸ்டர் இருக்காங்களா, மிரியம், அவங்களோட ஹஸ்பண்ட் தான் ஊர். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, போயிட்டு அவருக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவர் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன பிளேஸை வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, லெப்ட் ஒருத்தர் ரைட் ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ கையை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, சாயந்தரம் வரைக்கும் அந்த கையை விடவே இல்லை. அந்த கை கீழே இறங்கும் போதெல்லாம் என்ன ஆகுது, அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. அந்த கை அப்படியே மேல இருக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது, இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க, அங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஈஸியான வாரா கிடையாது. அது ஒரு சுலபமான ஒரு விஷயமா கிடையாது. ஸோ அது ரொம்ப ஒரு போராட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது 2 பேருக்குமே. மோசஸுக்கும் அது ஒரு பெரிய போராட்டம் தான், ஜோஷுவாக்கும் அது ஒரு பெரிய போராட்டம் தான், அவர் வழி நடத்துற அந்த இஸ்ரவேல் மக்களுக்குமே அது ஒரு பெரிய போராட்டம் தான். அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சரிங்களா? அவங்க கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு இடத்துல இவர் இங்க யுத்தம் புரிஞ்சிட்டு இருக்காரு தேவனோட, ஒரு இடத்துல அவங்க சரீர பிரகாரமான யுத்தத்தை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா பார்க்கும்போது கத்தியின் முனையில என்ன பண்ணாங்க, அவங்க ஜெயிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா காரணம் அதுக்கு ஜெபமா இருந்தது. சரிங்களா? மோசஸோட பிரேயர் என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல கடவுள் அதை ஆன்சர் பண்ணி அந்த மக்களை அமலேக்கியர்கள் என்ன பண்ணாரு, அவங்கள தோக்கடிச்சு இஸ்ரவேல் மக்களை
அங்க ஜெயிக்க வைக்கத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு யூஸ்வலான ஒரு பேட்டலா இல்ல. கண்டிப்பா அது ஒரு பெரிய யுத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இவ்வளவு சூழ்நிலைகள்ல இருந்துமே அந்த யுத்தத்தை தேவன் என்ன பண்ணாரு, அவங்களை ஜெயிக்க வச்சாரு. தே ஆர் நாட் ட்ரெயின்டு, தே ஆர் நாட் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஓகேங்களா, முதல்ல அவங்களை சோல்ஜர்ஸ்னே சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரியான ஒரு மக்கள் அவங்க. பட் ஆனா கடவுள் என்ன பண்ணாரு, அங்க சிறப்பா அவங்கள ஜெயிக்க வச்சாரு. இதைதான் நம்ம எக்ஸோடஸ் 17 பார்க்க முடியும். யாத்திராகமம் 17 இதைதான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ என்ன விஷயம் கடவுள் அவங்க புரிஞ்சிக்கணும்னு நினைச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது என்ன விஷயம் கடவுள் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த கடவுள் அவங்க புரிஞ்சிக்கணும், இஸ்ரவேல் மக்கள் புரிஞ்சிக்கணும், என்ன விஷயத்த இஸ்ரவேல் மக்கள் கத்துக்கணும் அப்படின்னு கடவுள் நினைச்சாரோ அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களோட மனப்பான்மை அந்த யுத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அவங்க கடவுளை நம்பல, கடவுளோட பிரசன்ஸ் இங்க இருக்கான்னு டவுட் பண்ணாங்க, ஒரே கிரம்பிளிங், கடவுளுக்கு எதிராக, கடவுள் நியமிச்ச மக்களுக்கு எதிராக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது, அங்க பார்க்க முடிஞ்சது. ஸோ கடவுள் ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சாரு. என்னன்னா அவருதான் யெகோவா நிசி. ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்த அவர் அங்க புரிய வச்சாரு. ஸோ யெகோவா நிசி, அந்த நிசினா என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பிளாக். அந்த காலத்துல ஜென்ரலாவே பேனர், ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஒரு ரிலையிங் பாயிண்டா இருந்தது. அதாவது ஒரு திரட்டும் புள்ளியா இருந்தது. சரிங்களா, ஒரு பிளாகோ ஒரு பேனரோ இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கூடுவாங்க. சரிங்களா, அதால என்ன பண்ண முடியும்னா ஒரே நோக்கத்துக்காக அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஒன்று கூட்ட முடியும். ஏதாவது முக்கியமான விஷயத்த அந்த இடத்துல நடைமுறைப்படுத்தணும், கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் பிளாக். ஓகேங்களா, நேஷனல் பிளாக் ஏத்தனோடனே என்ன ஆகுதாங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம காலையில ஸ்கூல்லாம் போயிருக்கோம்ல, நேஷனல் பிளாக் ஏத்தனா என்ன ஆயிடும், அன்னைக்கு கண்டிப்பா ப்ரேயர் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, எல்லாருமே அங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. இதே ஒரு ஆர்மில அந்த பிளாக் ஏத்தனா எல்லாருக்குள்ளேயுமே ஒரே எண்ணம் தான் இருக்கும். ஓகேங்களா, நாங்க இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரிங்களா, இது இந்த ஒரு ஒரு காமனான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தாட்டுக்குள்ள அவங்க எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ அந்த பிளாக் அது எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாகவும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு புள்ளியாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த காலத்துல ரொம்ப ஒரு ஹையான ஒரு ஹை சொசைட்டி உள்ள பீப்புள் ஒரு கம்யூனிட்டி இதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. ஸோ அது ஒரு ஒரு அந்த பிளாக்ன்றது சம்டைம்ஸ் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்தது. சரிங்களா, ஸோ யுத்தம் நடக்கும்போது இப்போ இது டீம் ஏ டீம் பின்னு பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுல பாதி பேர் பாகிஸ்தான், பாதி பேர் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யுத்தம் நடக்கும்போது அந்த காலத்துல முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட பிளாக் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அந்த பிளாக பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஓகேங்களா, அந்த பிளாக அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எதிரிகள் தெரிய மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்க 1,00,000 பேர் முன்னாடி என்ன இருக்கும்போது என்ன தெரியாது, எதிரிகள் தெரியாது. அவங்களுக்கு தெரிகிற ஒரே விஷயம் என்ன, அந்த பிளாக். அந்த பிளாக பார்க்கும்போது அந்த யுத்தத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஓகேங்களா, அந்த பிளாக் முன்னேறத பார்க்கும்போது அந்த யுத்தத்துல அவங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த பிளாக் ஏற்றப்படும் போது அவங்க ஒரு மிகப்பெரிய தைரியத்தோட யுத்தம் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த பிளாக் எப்பவுமே ஒரு ஹோப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்தது அந்த காலத்துல. சோ அப்படிதான் அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க. நீங்க யுத்தத்துல முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னா பிளாக் முன்னேறும். ஓகேங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பிளாக வச்சிருப்பாங்க, அந்த கொடியை வச்சிருப்பாங்க. அது முன்னேற 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 அது கோட்டையில ஏற்றப்படும். சரிங்களா, முதல்ல அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கோட்டையில இருக்க அவங்க கொடியை வெட்டிட்டு இவங்க கொடியை நடுவாங்க. அப்ப அதை மக்கள் பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க முன்னாடி சண்டை போட்டதை விட 10 மடங்கு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து இன்னும் அதிகமா யுத்தம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பிளாக் முன்னேறது ஒரு மிகப்பெரிய ஹோப் அந்த காலத்துல கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ இது மூலியமா நம்ம என்ன கத்துக்கணும், அவங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு கடவுள் நினைச்சாரு அப்படின்றத ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பேனர் அப்படின்றது எதை பிக்சரைஸ் பண்ணும் அப்படின்னா காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ். ஓகேங்களா, ஸோ காட் இஸ் மை பேனர் அப்படின்னா அவர் என்னோட ப்ரொடெக்டர் சொல்ல முடியும், ப்ரொடெக்டர் அண்ட் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அர்த்தம்.
சோ கடவுள் அவங்கள பாதுகாக்கக்கூடியவராகவும் அவங்கள விடுதலை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு அப்படின்றது அர்த்தம். சோ பேனர் அப்படின்றது எதை சிம்பலைஸ் பண்ணும் அப்படின்னா இஸ் பிரசன்ஸ். ஓகேங்களா, அவரோட பிரசன்ஸை என்ன பண்ணும், அது உருவகப்படுத்தி காமிக்கக்கூடியதா இருக்கு. அவரோட வல்லமை அது உருவகப்படுத்தி காமிக்கும். அவரோட ப்ரிவேஷன், அவர் வழங்கும் குணத்தை அது உருவகப்படுத்தி காண்பிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. சோ அந்த இஸ்ரவேல் மக்கள் இதுலதான் ரொம்ப சந்தேகமா இருந்தாங்க. ஓகேங்களா, உங்க பிரசன்ஸ் என் மத்தியில இருக்கா, உங்களோட வல்லமை எங்களை விட்டு போயிடுச்சா, எங்களுக்கு ப்ரொவிஷன் எங்க, எங்க தண்ணி எங்க, எங்களை ப்ரொவைட் பண்ணாம போயிடுறீங்களே, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாம போயிடுறீங்களே, எங்க துன்பத்துல இருந்து எங்களை டெலிவரி பண்ணாம நீங்க போயிடுறீங்களே அப்படின்ற ஒரு மத்தியில இருக்கும்போது இந்த போரின் மூலியமா கடவுள் அவங்களுக்கு அதை புரிய வச்சது ஒண்ணுதான். ஓகேங்களா, நான் தான் கடவுள் அவங்களுக்கு சொன்னது என்ன, நான் தான் யெகோவா நிசி, மீனிங் நான் தான் உங்களோட ப்ரொடெக்ஷன், நான் தான் உங்களோட டெலிவரன்ஸ். ஓகேங்களா, இந்த மக்கள் கிட்ட இருந்து உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு யுத்தத்துல நான் தான் உங்களை காப்பாத்திருக்கேன். ஓகேங்களா, மக்கள் அடிக்கடி என்ன பார்ப்பாங்க, என்னடா நம்ம தோத்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கேன்னும் போது கொஞ்சம் லைட்டா பார்க்க மோசஸ் கை இறங்கி இருக்கும். ஓகேங்களா, அவங்க மலை மேல உட்காந்து உயரத்துல இருந்து என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. லைட்டா மக்கள் பார்க்கும்போது என்ன ஆகும், நம்ம என்ன நல்லா சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது பார்க்கும்போது மோசஸ் கை உயர்ந்த இடத்துல இருக்கும், அந்த கொம்பு தெரியும். சரிங்களா, அப்ப பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும் அவங்கள டெலிவரி பண்ணவும் வல்லமை உள்ள தேவன். தண்ணியில மட்டும் இல்ல, எதா இருந்தாலும் அதை நான் உங்க வாழ்க்கையில செய்வேன். ஸோ என்னோட பிரசன்ஸ் உங்க மத்தியில இருக்கு. ஓகேங்களா, அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க, ஹோப்பை இழந்துட்டாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, நாங்க இருந்ததுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. மோசஸோட கையை பார்த்தீங்களா இல்லையா? ஓகேங்களா, ஸோ என்னோட பிரசன்ஸ் உங்க மத்தியில இருக்கு, என்னோட வல்லமை இன்னும் உங்க மத்தியில இருக்கு, என்னோட ப்ரொவிஷன் இன்னும் உங்க மத்தியில இருக்கு. உங்களோட சொந்த முயற்சியினாலும் எஃபர்ட்டினாலும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது. தண்ணியும் சரி அமலேக்கியர்களையும் சரி உங்களால கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, என்னோட வல்லமை அதை செய்யும், என்ன சார்ந்திருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ரெண்டாவது கடவுள் அந்த பேனர் அப்படின்னு சொல்லும் போது அது இட் கிவ்ஸ் ஓப்பன் என்கரேஜ்மெண்ட். சரிங்களா, ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த மக்கள் நம்பிக்கையும் உற்சாகமும் இல்லாம போனக்கூடிய ஒரு மக்களா இருந்தாங்க. ஸோ ஒரு போருக்கு மத்தியிலுமே உங்க கண்ணீரை என்னால துடைக்க முடியும்னு அவர் காமிச்சாரு. ஓகேங்களா, ஸோ அங்க போர் புரியும் போது அந்த அந்த கை உயரும் போது எல்லாமே கொடி முன்னேறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அவங்களுக்கு நம்பிக்கையும் என்கரேஜ்மெண்ட்டும் வருது. ஓகேங்களா, மோசஸோட கை உயர்ந்திருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு என்ன ஆகுது, கீழே போகும்போதெல்லாம் என்ன ஆகுது, ஓகேங்களா, அப்ப உயர இருக்கிறத பார்க்கும்போது அங்க என்ன ஆகுது, ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகமும் வருது. ஸோ பேனர்னு சொல்லும் போது இட் கிவ்ஸ் ஓப்பன் என்கரேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கடவுள் தான் அவங்களோட பேனர், மீனிங் அவர் தான் அவங்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடியவர். அவர் தான் அவங்களோட ஒன்று கூடுகையின் பாயிண்ட். ஓகேங்களா, அவங்களோட சென்டர் பாயிண்டா இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவர் வார்த்தை தான் ஸ்டாண்டர்ட். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது என்னைக்குமே அவர் மீற மாட்டாரு. ஈவன் அது எவ்வளவு பெரிய பேட்டலா இருந்தாலுமே அவங்க கண்ணீரை என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா அவர் தொடப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க காமிச்சாரு. இதுக்கப்புறம் யாராவது அந்த தண்ணியை பத்தி பேசியிருப்பாங்க இல்ல. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த பேனர் அப்படின்ற போது அது ஒரு வெற்றியின் அறிகுறிய காண்பிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அவங்க பேட்டில் மத்தியில, சரிங்களா, ஸோ கடவுளோட பிரசன்ஸ் அவங்களோட பேட்டிலுக்கு மத்தியில இருக்கு, அவங்களோட யுத்தத்துக்கு மத்தியில கடவுளோட பிரசன்ஸ் இருந்ததை நம்மளால என்ன பண்ண முடியுது, அங்க பார்க்க முடியுது. ஸோ பேனர் அப்படின்னும் போது அது விக்ட்ரி, ஒரு வெற்றியின் அடையாளமா அது பார்க்கப்படுது. அந்த கொடி கீழே விழுந்தது அப்படின்னா அது தோல்வியை குறிக்குதுன்னு அர்த்தம். அந்த கொடி மேல உயர்ந்தது அப்படின்னா அது வெற்றியை குறிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, சிம்பலைஸ் எதை சிம்பலைஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னா அது வெற்றியை சிம்பலைஸ் பண்ணி சொல்றதை நம்மளால அதை பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்னு கடவுள் நினைச்சார். ஓகேங்களா, நான் தான் உங்களோட வெற்றியா இருக்கிறேன், உங்க வாழ்க்கை யுத்தத்தின் மத்தியில நான் இருப்பேன். ஓகேங்களா, சில யுத்தத்தின் மத்தியில நான் இருப்பேன், பிளஸ் ஐ எம் யுவர் ஹோப் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஓகே, நான் தான் உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரக்கூடியவனா இருக்கிறேன். நான் தான் உங்களோட ப்ரொடெக்ஷன், உங்களை ப்ரொடெக்ட் பண்றது நான் தான், உங்களோட டெலிவர் பண்றத நான் தான், என்னோட வல்லமையும் என்னோட ப்ரொஃபஷனும் உங்க மத்தியில இருக்கு அப்படின்றத தேவன் அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அந்த ஆல்டருக்கு யெகோவா நிசின்னு பேர் வச்சாங்க.
ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கடவுளோட பிரசன்ஸ் நம்ம மத்தியில இருக்கு, கடவுளோட வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்படுது, தேவன் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை வெற்றியை நோக்கி நகர்த்தக்கூடிய தேவன், அவர் நம்ம பக்கத்துல இருக்கும் போது கண்டிப்பா வெற்றி இருக்கும். சரிங்களா? சோ தேவன் என் வெற்றி கொடி அப்படின்றதுதான் ஜெகோவா நிசி அப்படின்றதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? தேவன் என் வெற்றி கொடி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். சோ அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தேவன் நினைச்சாரு. அதனாலதான் அங்க தண்ணி பிரச்சனை போயின்னு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய பிரச்சனை அமைச்சு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. தேவன் எப்பவுமே பூச்செண்டை கொடுத்து மட்டுமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டார். சில நேரத்துல உங்க வாழ்க்கையில வாழ அனுமதிச்சே சொல்லி தருவார். சரிங்களா? எல்லா லேர்னிங் சுச்சுவேஷனுமே அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சா முடியாது. சரிங்களா? சில நேரத்தை யுத்தத்துக்கு மத்தியில தான் நம்ம ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஆசிரியர் அப்படி. சரிங்களா? அவர் எல்லா நேரமே பீஸ்ஃபுல்லான விஷயத்த வச்சு மட்டுமே நமக்கு சொல்லி தர மாட்டார். நம்ம வாழ்க்கையில நிறைய யுத்தங்களை அலோவ் பண்ணி மேக்ஷுவர் அவரை நம்ம சார்ந்து இருக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணுவார். சரிங்களா? பிரச்சனைகள் வரும்போது தானே நம்ம பிரேயரோட டைம் அதிகரிக்குது. வலிகள் வரும்போது தானே நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறத அதிகமா நம்புறோம் இல்லையா? சோ உங்க வாழ்க்கையில எப்பவுமே அவர் அவரோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய நேரத்துல பூச்செண்டு கொடுக்குற மாதிரி மட்டும் இருக்காது. அவரை நீங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு உங்க மனசு தடையா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் புயல கூட அனுப்புவார். ஓகேங்களா? அமலேக்கியர்கள் மாதிரி. ஸோ நம்ம பார்க்கும்போது அவங்க அதை கத்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. கண்டிப்பா அதை அவங்க கத்துக்கிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறார் அப்படின்னா, கடவுள் அவங்களுக்கு மட்டும் யெகோவா நிசியா இல்லை, நமக்கு யெகோவா நிசியா தான் இருக்காரு. சரிங்களா? நம்ம வாழ்க்கையிலுமே தேவன் எப்படி இருக்காரு, வெற்றியின் கொடியாதான் நம்ம வாழ்க்கையிலுமே அவர் எப்பவுமே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். லார்ட் இஸ் ஆர் பேனர், அவரு தான் நம்மளோட பிளாக், எப்பவுமே அவர் தான் நம்மள பாதுகாக்கிறவராகவும் வழி நடத்துறவராகவும் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்பிக்கையற்ற தன்மை நிறைய வளரலாம் இல்லையா? என்ன என் வாழ்க்கையில இப்ப கரெக்டா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சுச்சுவேஷனை பார்த்தோம்னா வாழ்க்கை மேல ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இல்லாம போகலாம் இல்லையா? நம்ம 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 வேலையில பிரச்சனைகளா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனைகளா இருக்கலாம், உறவுகள்ல பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல நம்மளோட மெச்சூரிட்டியில பிரச்சனையா இருக்கலாம், நம்மளோட ஒரு ஒரு நம்ம வாழ்க்கை நிறைய ஒரு த்ரெட்டனான ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக பயணிக்கலாம். இல்லைன்னா ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல நம்ம நிறைய மாட்டிட்டு இருக்கோம், அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை பயணிக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வி ஃபீல் லைக் நம்ம 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 ரொம்ப ஒரு ஹோப்லெஸ்ஸா உணர்றோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் சில பேரால அவங்க மேல இருக்க தப்பை ஏத்துக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, நீதான் காரணம் அப்படின்றாங்க. ஈஸி அது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல அவங்க நம்மளை பிளேம் பண்ணுன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது. அவங்களால அந்த வலியை ஏத்துக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த வலியை தாங்கிக்க சொல்லி அவங்க நண்பர்கள் கிட்ட அதை கொடுத்துட்றாங்க. அதை கொஞ்சம் மாத்தி கொடுத்துட்றாங்க. எப்படி ஷேர் பண்ணியும் சொல்லலாம், பழி போட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே வலியை தாங்க முடியாம பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி சம்டைம்ஸ் அந்த வாழ்க்கை சூழ்நிலையில நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு ஹோப் இல்லாம, ஒரு உற்சாகம் இல்லாம, ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாம நம்ம மாறுறோம். சரிங்களா? அந்த மக்கள் எப்படி தன்னோட நம்பிக்கையை இழந்தாங்களோ அதே போல நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடியவங்களா இருக்கும், நம்மளோட உற்சாகத்தை நம்ம இழக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா கடவுள் நமக்கு சொல்றது என்னன்னா, அவர் தான் நம்மளோட யெகோவா நிசி. அப்படின்னா அவரு நமக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய தேவன். அவர் நம்ம மத்தியில நம்பிக்கையாவும் உற்சாகமாவே இருக்கிறாரு. யுத்த களத்தின் மத்தியில கூட நம்ம கண்ணீரை தொடச்சி நமக்கு உற்சாகம் தரக்கூடிய கடவுள் அவர். அதை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் அவரோட எண்ணம். ஸோ உங்க லைஃப்ல கரெக்டா நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நம்புங்க, கடவுள் தான் நம்மளோட ஹோப். ஓகேங்களா? கடவுள் தான் நம்மளோட என்கரேஜ்மெண்ட். என்னைக்குமே அவர் நம்மளை கைவிட மாட்டார். தண்ணி இல்லாததுக்கெல்லாம் நம்ம சண்டை போட வேணாம். சரிங்களா? எது இல்லைனாலும் நம்ம சண்டை போட வேணாம். ஏன்னா கடவுள் என்ன பண்ணுவாரு, அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு அவருக்கு தெரியும். ஒரு விஷயத்த பெறறதுக்கு சண்டை மட்டுமே வழி இல்லை. அந்த மக்கள் தண்ணீரை பெறறதுக்கு சண்டை போட்டாங்க, இவர் வெற்றியை பெறறதுக்கு ஜெபம் பண்ணாரு. ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு யுத்தம் பண்றது, இன்னொன்னு ஜெபம் பண்றது. ஓகேங்களா? எதனால வெற்றி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? புரியுதுங்களா? மோசஸும் தன்னோட யங் ஏஜ்ல என்ன நினைச்சாரு, சும்மா கால சட்டையை கழட்டி போட்டுட்டு வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாப்ல. ஓகேங்களா? சில வசனங்கள் பார்க்கும்போது he believes
ஓகேங்களா. யுத்தம் வெற்றியை தரும்ட்டு. ஆனா கொஞ்சம் மெச்சூராவோ புரிஞ்சுக்கிட்டது என்ன, என்னோட வார் ரூம் வேற, ஓகேங்களா, என்னோட யுத்த அறை வேற. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சட்டுன்னு புளியோதரை கட்டணும், ஏதுவாப்பல 40 நாள் மழை. அவரோட யுத்த அறை அவர் வேறையா பார்த்தார். சரி, அதுக்குன்னு அந்த காலத்துல புளியோதரெல்லாம் கேட்காதீங்க, ஒரு ஒரு ஃப்ளோல சொன்னேன். அவர் சாப்பிட மாட்டாரு, நிறைய இடத்துல அங்க போய் பண்ணியா தான் இருப்பாரு. ஸோ அவரோட யுத்தத்தை பார்க்குற கண்ணோட்டத்தையே மாத்திட்டார். ஓகேங்களா. அவர் வந்து போயிட்டு அடிச்சு சண்டை போட்டு, ஓகே, இதனால வெற்றி என்னைக்குமே வந்து சிறப்பா இருக்காது. நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலிகள் அறிவாளிகளா இருந்தாலும் ஒரு காலங்கள்ல உங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு சில எதிரிக்கு முன்னாடி உங்களால நிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதே ஒரு அப்பு கமல் மாதிரி வந்தா யாராவது நம்ம கிக் பண்ணி அமைச்சிடலாம். ஓகேங்களா. ராக்கு மாதிரி அமலேக்கியர்கள் மாதிரி இருந்தா என்ன பண்றது? நம்ம பிரச்சனைகள் அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா. சில நேரத்துல இவ்வளவு இருக்கும், சில நேரத்துல இவ்வளவு இருக்கும். ஓகேங்களா. அமலேக்கியர்கள் மாதிரி ஐட்டா வந்து நிற்கும். ஓகே. ஆனா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யுத்தத்தோட வெற்றி நம்ம முழங்கால்கள் தான் நிர்ணயிக்கும். ஓகேங்களா. அது நம்மளோட கைகளோட வல்லமை நிர்ணயிக்காது. நம்ம கைகளின் வல்லமைனால நம்ம என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நம்ம முழங்கால்களின் வல்லமையினாலதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை மோசஸ் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்களா. ஸோ நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில யுத்தம் போட்டு எதையும் அடையணும்னு நினைக்க முடியாது. சரிங்களா. அதுக்கு பதில் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் அடையணும்னு நினைச்சா கண்டிப்பா அதை நம்ம அடையக்கூடிய ஒரு மக்களா இருப்போம், தேவனுக்கு சித்தமா இருந்தா. ஸோ அதுக்கு மத்தியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காட் இஸ் ஆர் பேனர், பிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு தேவன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, காட் இஸ் ஆர் பேனர் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ வி நீட் டு நம்ம பேட்டல்ல அவரை ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து தொடர்ச்சியா அவரு வந்து என்னைக்குமே வந்து அவரோட விக்டரியை தர வில்லிங்கா இருக்கிறாரு. பட் நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், அவரை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த இடத்துல மக்களுக்கு மிஸ் ஆனது கடவுளோட ட்ரஸ்ட் தான். அவங்க கடவுளை நம்பல. சரிங்களா. வி நீட் டு ட்ரஸ்ட் காட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் அதை அவங்களுக்கு சொல்லி தந்தாரு, நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். எவ்வளவு யுத்தத்துக்கு மத்தியிலுமே நம்ம நம்பிக்கையை இழக்காத மக்களா வாழணும். நம்ம கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். ஏன்னா கடவுள் நமக்காக யுத்தம் செய்வார். ஓகேங்களா. அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய முன்னகர்த்தி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கிறோம். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, விக்டரி இஸ் நெவர் அச்சீவ்ட் பட் ரிசீவ்டு ஃப்ரம் காட் வென் வி ஆக்ட் இன் ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெற்றி என்பது நம்மளால சம்பாரிச்சிக்க முடியாது, அது தேவன் கிட்ட இருந்து நமக்கு பரிசா கிடைக்கும். எப்போ? அவருக்கு கீழ்ப்படியும் போதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போது வெற்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. அதை ஒரு காலமும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்கவே முடியாது. ஓகேங்களா. அது தேவனோட கிருபை. அதை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அவரோட வல்லமையின் மேலையும் அவரு நம்மளோட வெற்றியா இருக்கிறாருன்றத உணர்ந்து நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய முன்னகர்த்தக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். உங்களுக்கு கேரக்டர் இஷ்யூ இருக்கா, நிறைய வீக்னஸ்ல நம்ம இருக்கோமா, நம்மளுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கா, நம்மளுக்கு நிறைய பேட் ஹேபிட்டோட ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கா, நம்ம நிறைய இம்மெச்சூரா இருக்கிறோமா, நம்ம ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருக்கோமா, இல்லை லைஃப் த்ரெட்டன் சுச்சுவேஷன்ல இருக்கிறோமா, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கடவுளோட அவரோட வல்லமையை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பா இருக்குமே தவிர இதெல்லாம் யுத்தம் பண்றது நம்மளோட பொறுப்பா இருக்காது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா ஒரு பக்கத்தா ஃபேக்டா நம்ம உணரணும். கடவுள் வந்து சரி மோசஸ் மட்டுமே ப்ரே பண்ணிடணும், நீங்களாம் போய் பர்கர் சாப்பிடுங்கன்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? ஜோஷுவா தலைமையில அங்க ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. என்னைக்குமே கடவுள் பாதி வேலையை நான் செய்யறேன், மீதி வேலையை நீ செய் தம்பின்னு. உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்க பாவங்கள் எல்லாத்தையுமே நீங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிச்சிட்டாரு. ஆனா யாரு மனம் திரும்பணும்? தேவனா? பாதி வேலையை நம்ம தான் செய்யணும் இல்லையா? அவர் மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆனா அவரை ஏத்துக்கிறதும் மனம் திரும்புறதும் பின்பற்றுறதும் கீழ்படுறதும் யாரோட வேலை? நம்மளோட வேலை. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டே செய்யணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கேரக்டர் இஷ்யூ இருக்கு, வீக்னஸ் இருக்கு, இம்மெச்சூரிட்டி இருக்கு, நிறைய ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கடவுள் பார்த்து பாருங்க, வீட்டில் உட்கார முடியாது. we need to fight. பட் அந்த பேட்டில நீங்க வின் பண்றதுக்கு கடவுளை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும், உங்களோட பலத்தை கிடையாது. சரிங்களா. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னோக்கி போகக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். பிகாஸ் காட் இஸ் ஆர் பேனர். ஓகேங்களா. ரெண்டாவது பார்க்கும்போது, மூணாவது பார்க்கும்போது, காட் இஸ் ஆர் பேனர்னா காட்ஸ் பேனர் ஆஃப் சால்வேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தண்ணி தந்து
நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு மட்டும் எப்படி சொல்ல, அந்த இடத்துல ஒரு காப்பாற்றுதலுக்கான ஒரு தேவை இருக்கு இல்லையா? அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, தண்ணி தந்து எங்களை காப்பாத்துங்க, தண்ணி தந்து கூட எங்களை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க நிறைய யோசிச்சாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நான் தான்ப்பா உன்னோட ரட்சகர்னு சொல்றாரு. ஐ எம் யுவர் சால்வேஷன். உன்னை காப்பாத்துறது என்னோட பிரதான பொறுப்பா நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால கடவுள் என்ன பண்ணாரு, அவங்கள காப்பாற்றக்கூடியவரா இருந்தாரு. ஸோ நிறைய இடத்துல அந்த கடவுள் வந்து அவரோட சால்வேஷன் ப்ரொடெக்ஷனை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பேனர்ன்ற ஒரு விஷயத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாரு. நம்ம ஒரு சில வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 60 4-5 படிச்சீங்கன்னா சங்கீதம் 60:4-5 என்னதான் சொல்லுவாங்க, சங்கீதம் 20:5 சாம்ஸ் 25, சாம் 60:4-5 அது ரெண்டுத்திலயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா பேனர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. அந்த பேனர் வரும்போது சால்வேஷன்ற ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா? கடவுள் நம்மள காப்பாத்தாம என்னைக்குமே கைவிட மாட்டார். அதை நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஸோ ரெண்டாவது, பிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் எதை குறிக்கும் அப்படின்னா, நீங்க யாரை சார்ந்தவங்கன்னு குறிக்கும். ஓகே, நான் மட்டும் ராஜராஜ சோழன் காலத்துல வாழ்ந்து, கோவிந்த் ப்ரோ வந்து பாண்டிய மன்னனா இருந்து, நம்ம தனசேகர் வந்து என்ன மன்னர், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேர மன்னரா, ஓகே, நான் மட்டும் இவங்க 2 பேருக்கு மத்தியில சோழர் கூடிய வாழ்வேறு பிடிச்சிருந்தேன்னா என்ன ஆகும்? கொடி பறந்துடும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் இட் ஷோஸ், அந்த கொடி வந்து நான் யாரை சார்ந்தவன்றதை காமிக்கும். சரிங்களா? பிளாக் பேனர் அது வந்து யாரை காமிக்கும், நான் யாரை சார்ந்தவன் அப்படின்றத காமிக்கும். அந்த காலத்துல வந்து நீங்க எந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அது வந்து நீங்க யாரை சார்ந்தவங்கன்றத காமிக்கும். அந்த மக்கள் எந்த கொடியை பிடிச்சிட்டு இருக்காங்க, தேவன்ற கொடிய அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அமலேயர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. ஓகேங்களா? அவங்க பலவீனமானவர்கள்ன்றதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்களே தவிர கடவுள் அவங்களோட பலமா இருக்கிறான்றத அவங்க தெரிஞ்சு வச்சுக்கல. அந்த விஷயத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கடவுள் என்ன பண்ணாரு, அவங்களோட பலமா இருந்து அந்த இடத்துல அவங்க யாரை சார்ந்தவங்க அப்படின்றத கடவுள் அந்த இடத்துல நிரூபிச்சு காமிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நம்ம எல்லாருமே கடவுளை சார்ந்த மக்கள். காட் இஸ் ஆர் பேனர் அப்படின்னா அவர் நம்மளோட சேவியர், வி ஆர் பிலாங்ஸ் டு ஹிம்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம எல்லாருமே யாரை சார்ந்தவர்கள், தேவனை சார்ந்த மக்கள். அவரோட கையில இருந்து நம்மளை யாராலையுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதுதான் யோவான் 10:27-28 சொல்றது. யாராவது படிக்கிறீங்களா? யோவான் 10:27-28. நெக்ஸ்ட். ஓகே, இதுலயே இருக்கு, கஷ்டப்பட வேணாம், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பிடித்திருக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவரும் அவைகளை கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஏமே, சோ கடவுள் என்ன சொல்றாரு, யாருமே நம்மளோட நம்ம வந்து தேவன் கையில இருந்து பிரிக்கவே முடியாது அன்டில் நம்ம கையை உதறி விட்டு போற வரைக்கும். ஓகே, அவர் நம்ம கையை விடவும் மாட்டாரு. சேட்டனுக்கும் அந்த சக்தி இல்லை, இந்த உலகத்துல இருக்க எதுக்குமே அந்த சக்தி இல்லை. நம்ம கடவுள் நம்ம கையை பிடிச்சிருக்காரு, நம்ம அவர் கையை பிடிக்கல. அவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாரு, அதை விடவே மாட்டாரு. யாருமே அவரோட கரங்கள்ல இருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவரோட மக்கள். ஓகே, அவருக்கு சொந்தமான மக்கள். சரிங்களா? உங்களுக்கு சொந்தமான விஷயத்தான் நீங்க ஹோல்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? நீங்க ரோட்ல போயிட்டு டி நகர்ல நிக்கிறீங்கன்னா உங்க குழந்தை கையை டைட்டா பிடிக்க முடியும். அடுத்தவங்க குழந்தை கையை டைட்டா பிடிச்சா என்ன ஆகும், அப்புறம் வெயிட்டா ஏதாவது வாங்கி வர வேண்டியதா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஏன் அவர் நம்ம கையை ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்காரு அப்படின்னா, பிகாஸ் நம்ம அவருக்கு சொந்தமான மக்கள். யாருமே அவரோட கரங்கள்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கல. இஸ்ரவேல் மக்கள் அதை மறந்துட்டாங்க. ஓகே, நம்ம தேவனுக்கு சொந்தமான மக்கள் மறந்துட்டாங்க. கடவுள் என்ன சொன்னாரு, நான் தான்ப்பா யெகோவா நீசி, அப்படின்னா நான் தான் உங்க சேவியர், நீங்க எனக்கு சொந்தமான மக்கள். சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில நிறைய நேரத்துல அதை மறந்துடும். நம்ம கடவுளோட மக்கள். சூழ்நிலைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது, அதுல நம்ம பயணிக்க தான் முடியும், கத்துக்கலாம். ஆனா என்ன பண்ணோம், கடவுள் நம்மளை கைவிடுவார்னு என்னைக்குமே நம்ம யோசிக்க முடியாது. நம்ம சூழ்நிலைகள்ல இருந்து, நம்ம பாவங்கள்ல இருந்து, நம்ம பலவீனங்கள்ல இருந்து எல்லாத்திலையுமே அவர் நம்மளை மீட்டெடுப்பாரு. அந்த நம்பிக்கையோட நம்ம பிரயாணிப்போம். கண்டிப்பா அவரோட கரங்கள்ல இருந்து யாரையுமே நம்மள பிரிக்க முடியாது. ஸோ இயேசுதான் நம்மளோட பேனர். ஜீசஸ் இஸ் ஆர் பேனர் ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க. அப்ப ஜீசஸ் யாரு, ஜெகோவா நிசி. எப்படி இயேசு ஜெகோவா நிசி அப்படின்னு பார்க்கும்போது ஐசையா 11:10
12 ரெண்டையும் படிக்கலாம். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. உன் மனசு என்ன சொல்றது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ லெட்ஸ் சி ஐசையா 11:10-12. இது கொஞ்சம் டீப்பா போகும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா இட் வில் ஹெல்ப் அஸ். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக இருக்கும் ஈசாயின் பேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாமரஸ்தலம் மகிமையாக இருக்கும். ஓகே, படிங்க. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துணர்ந்தவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கொண்டுவார். ஓகே, ஸோ இந்த 2 ஸ்கிரிப்சருமே அந்த கொடி உயர்த்தப்படக்கூடிய அந்த கொடி யாருன்னா இயேசுதான். ஓகேங்களா? ஸோ அவர் தான் எல்லாத்துக்குமே அடையாளமா இருக்கார். சரிங்களா? ஸோ உயர்த்தப்படக்கூடிய கொடி யாரு? இயேசு. ஸோ இயேசு உயர்த்தப்பட்ட கொடியா இருக்கிறதுனால இஸ் அ ஜெகோவா நிசி. when you seeing the cross it gives hope. ஓகேங்களா? அந்த உயர்த்தப்பட்ட தேவனை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு நம்பிக்கையை தருது. நம்ம எப்ப கிராஸை பார்க்குறோமோ அப்ப நான் நரகத்துக்கு போக மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வரணும் இல்லையா? ஒரு உற்சாகம் எனக்கு வரணும். என் வாழ்க்கையில எனக்காக இப்படி செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கார், இப்படி ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய தேவன் எனக்கு இருக்கார். ஸோ ஜீசஸ் இஸ் ஆர் எகோவா நிசி. இயேசு நம்மளோட எகோவா நிசியா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர் 15:12 கூட பால் இந்த விஷயத்த கோட் பண்ணி சொல்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இயேசுவே இதை சொல்லியிருப்பாரு. ஓகே, ஜான் 12:32 என்ன சொல்லியிருப்பாரு? இஃப் ஐ ஆம் லிஃப்டட் அப் ஃப்ரம் த எர்த் வில் ட்ரா ஆல் பீப்புள் டு மை செல்ஃப்னு சொல்லுவார். ஓகேங்களா? இது எதை கோட் பண்ணியிருக்கோம்? ஐசையாவை கோட் பண்ணியிருக்கோம். அவர் உயர்த்தப்பட்ட கொடி எல்லாரையுமே அவர் பக்கம் எடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பாலும் அக்ரி பண்ணுவாரு. ஜீசஸே என்ன பண்ணியிருப்பாரு? அந்த விஷயத்த ஜான் 12:32 ஜான் 3:14 என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பாரு. மோசஸ் அந்த கொம்பை உயர்த்தும் போது மக்களோட கண்கள்ல நம்பிக்கை தெரிஞ்சுது. இயேசு உயர்த்தப்படும் போது மக்களோட கண்கள்ல நம்பிக்கை தான் தெரிஞ்சுது. ஓகேங்களா? எனக்காக உயர்த்தப்பட்ட தேவன் அவரு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இயேசு கிராஸ்ல சிலுவையில உயர்த்தப்பட்டதுனால சேட்டனால கூட நம்மளை ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா காட் இஸ் ஆர் பேனர் ஆஃப் சால்வேஷன். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட ரட்சகரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ கடவுளே நமக்காக உயர்த்தப்பட்டிருக்காரு. ஸோ நம்ம பேட்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் நம்மளோட ஜெகோவா நிசி. நமக்காக உயர்த்தப்பட்ட கொடி அவரு தான். அவரோட கிராஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப பலவீனமா இருந்தீங்கன்னா சிலுவையை பாருங்க. எப்பயாவது ரொம்ப போராட்டமா இருந்தீங்கன்னா சிலுவையை பாருங்க. அது உங்க வாழ்க்கையில நம்பிக்கையை தரும். சரிங்களா? ஸோ நமக்காக இவ்வளோ அளவுக்கு செய்யற ஒரு கடவுள் இருக்கார். இந்த சூழ்நிலையில இருந்து அவர் நம்மளை எடுக்க மாட்டாரா? இந்த பிரச்சனையில இருந்து அவர் எடுக்க மாட்டாரா? இந்த பாவத்துல இருந்து நம்மளை எடுக்க மாட்டாரா? அவரால் முடியும். சரிங்களா? ஸோ அவர் தான் நம்மளோட சேவியர். நம்ம அவருக்கு சொந்தமான மக்கள். அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ ஒரு சில ஷார்ட்டா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில காட் இஸ் மை பேனர், லார்ட் இஸ் மை பேனர் அப்படின்னும் போது நம்ம ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேட்டல நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, எப்பவுமே மேற்கொள்ளக்கூடாது. நம்மளோட யுத்தத்தை நம்ம பலத்தை கொண்டு முன்னிறுத்தக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே அப்படி இஸ்ரவேல் மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா அமலேக்கர் தான் பண்ணியிருப்பாங்க, பட்ரு பஞ்சான் மாதிரி நசுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா? அது போல என்ன இருக்கும், அவங்க வாழ்க்கை ஆயிருக்கும். பட் ஆனா அவங்க அப்படி ஆகாம அவங்க கடவுளை சார்ந்தது இருந்ததால மட்டுமே அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ எபிசியன்ஸ் 6:12 என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கும் யுத்தம் இருக்கு. சரிங்களா? எபேசியர் 6:12 என்ன சொல்லுது? நமக்கும் இங்க இருக்கு. சரிங்களா? பட் ஆனா நம்ம பிசிக்கல் ஃபைட்ல இல்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபைட்ல இருக்கும். சரிங்களா? இதுல நம்ம முழுக்க தேவனை சார்ந்து இந்த யுத்தத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். உங்களால உங்க யுத்தத்துல ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம தேவனை சார்ந்து இல்லை. நம்ம பலவீனத்துல இருந்து வெளில வர முடியல, நம்ம தேவனை சார்ந்து இல்லை. அதை செய்ய நம்ம முயற்சி செஞ்சாலே எல்லாமே இங்க மாறும். சரிங்களா? நம்ம வாழ்க்கை மாறும். ஏன்னா நம்ம யுத்தத்தை அவரை சார்ந்து முன்னிறுத்தக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். இதை நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனையா இருந்தாலுமே இதை நம்ம செஞ்சுக்கணும். ரோமர் 8:37 என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே.
நம்மளால ஜெயம் கொள்ள முடியும். ஆனா எப்போ? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. சரிங்களா? So we need to rely on God. We should trust God and we should rely on God. நம்ம கடவுளை சார்ந்து நம்ம யுத்தத்தை முன்வைக்கக்கூடிய மக்களா இருக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓகேங்களா, ஸோ கடவுள் அவரோட கோஆபரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? நம்ம கடவுளோட ஒத்துழைக்கணும். கடவுள் நம்மளை மாற்றணும்னு நினைக்கும் போது, நம்மளை ஜெயம் கொள்ள வைக்கணும்னு நினைக்கும் போது, நம்மளும் நம்ம பக்கத்துல இருக்கிற யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். உங்ககிட்ட ஜோஷுவாவும் இருக்கணும், உங்ககிட்ட மோசஸும் இருக்கணும். மீனிங், ஒரு பக்கம் நீங்க ஜபத்துல முன்வைக்கணும், ரெண்டாவது கடவுள் சொல்ற யுத்தத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். ஸோ மூணாவது, we need to celebrate our victory. ஓகேங்களா? ஸோ மோசஸ் ஜெகோவா நிசின்றத செலிப்ரேட் பண்ணார். ஓகேங்களா? தேவன் என்னோட பேனர், என்னோட கொடின்றத, வெற்றி கொடின்றத அவர் உற்சாகமா என்ன பண்ணாரு? செலிப்ரேட் பண்ணாரு. அதுக்காக தான் என்ன பண்ணாரு? ஒரு மேடையை கட்டி அதுக்கு பேர் வச்சாரு, ஜெகோவா நிசின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ we need to celebrate. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை என்னைக்குமே விட்டு போக மாட்டாருன்றத நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நம்ம இந்த வாழ்க்கைய உற்சாகமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். பிகாஸ் ஈஸ் ஆர் காட், ஈஸ் ஆர் ஜெகோவா நிசி அப்படின்றத நம்ம புரிஞ்சு செலிப்ரேட் பண்ணணும். நாலாவது, ஓகே, ஸோ நம்ம கடவுளை சார்ந்த மக்கள் கண்டிப்பா நம்ம கடவுளுக்குரிய ஒரு மக்களா நம்ம வாழணும். ஸோ என்னைக்குமே கடவுள் கிட்ட திரும்பி போறது மட்டும்தான் வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு சரியான பாதையா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எந்த பாதையில எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே சரியான பாதை நீங்க எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே கடவுள் கிட்ட போகணும். அது மட்டும்தான் எப்பவுமே ஒரு சரியான பாதையா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ராவர்ப்ஸ் 21:31 என்ன சொல்லுது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஆனா ஜெயமோ கர்த்தரால தான் வரும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா விக்டரி ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். ஸோ டர்ன் டுவர்ட்ஸ் காட். ஓகே, இல்லை, கடவுளை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கணும். என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு யுத்தம் இருக்கு. யுத்தத்தை சந்திக்காத போர் வீரனே கிடையாது. கஷ்டத்தை சந்திக்காத மனுஷனே கிடையாது. ஏன்னா நீங்க கடவுளாயிடுவீங்க. யாருக்குதான் கஷ்டமே இல்லை, ஆனா அவருக்கும் வருத்தம் இருக்கு நம்மளை பத்தி. சரிங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில பெயினை நம்மளால நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. நெக்லெக்ட் பண்ண முடியாத ட்ரூத்து பெயின். அதை நம்ம என்னைக்குமே ஏத்துக்கணும், ஒத்துக்கணும். ஆனா அதை குறித்து நம்ம பேட்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம பேட்டில் பண்ணும்போது we need to remember few things. ஒன்று ரிமெம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நான் யாரு, நான் கடவுளுக்குள்ள யாரு, ஏன் கடவுள் யாரு. புரியுதுங்களா? ஸோ நம்ம எப்பவுமே நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலுமே டேக் ஃபியூ மினிட்ஸ் டைம், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு, நான் யாரு, நான் கடவுளுக்குள்ள யாரு, ஏன் கடவுள் யாருன்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த பிரச்சனையில இருந்து தானா உங்களுக்கு வழி பிறக்கும். ரெண்டாவது, ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ். அப்படின்னா என்னன்னா, நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ் தவறான பாதையை நோக்கி இருக்கும். நம்ம அதை சரியான பாதையை நோக்கி நகர்த்தணும். எங்க அப்படின்னா, நம்ம தேவனை நோக்கி அதை நம்ம நகர்த்தணும். ஜீசஸை நோக்கி அதை நகர்த்தணும். நம்ம எட்டர்னல் லைஃப்பை நோக்கி அதை நகர்த்தணும். டெம்பரவரியான சொல்யூஷனை என்னைக்குமே கவனம் செலுத்தாதீங்க. ரீடைரக்ட், அதாவது நீங்க உங்க ஃபோக்கஸ் மாறி இருக்கும்போது அதை நீங்க டைரக்ட் பண்ணணும், அதை நீங்க நகர்த்தணும். கப்பல் எப்படி தவறான பாதையில போனா அதை சுத்தி நகர்த்துறாங்களோ, அதை சரியான ரூட்டுக்கு கொண்டு போக அவங்க ட்ரை பண்றாங்களோ, அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸையும் நம்ம ஜீசஸ்க்குள்ள நிறைய நேரங்கள்ல திருப்பணும். அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். சரிங்களா? ஸோ மூணாவது ரெக்கக்னைஸ். ஓகேங்களா? என்ன நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, காட் இஸ் இன் கண்ட்ரோல். அதை தான் நம்ம உணரணும். என்ன உணரணும்? ஒரு பிரச்சனையின் போது கடவுள் பார்த்துப்பாரு. எல்லாமே கடவுளோட கண்ட்ரோல்ல இருக்கு. சரிங்களா? ஸோ கடவுளோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிஹர்ஸ் பண்ணணும். என்ன ரிஹர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒத்துகை பார்க்கணும். அந்த சூழ்நிலையில we need to always act according to our flesh. என்ன கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம சரீரபூர்வமா தான் சிந்திச்சு சரீரபூர்வமான எண்ணங்களை நம்ம முன்வைக்கணும். அதுக்கேற்ற வார்த்தைகளை முன்வைக்கணும்னு நான் பேசுறேன். நம்ம தூண்டும்.
அதுதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். ஆனா நம்ம என்ன ரிகர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னா கடவுளோட குணத்தையும் அவர் வார்த்தையும் அந்த நேரத்தை நம்ம ஒத்திகை பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ரிஹர்சல் பண்ணணும் அதை ஒரு வாட்டி. ஓகே, இந்த இடத்துல கடவுள் தான் என்ன பண்ணுவாரு, அவர் வார்த்தை என்ன சொல்லுது, அதை நான் எப்படி ஆக்ட் பண்ணி பாக்குறது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம். முடிஞ்சா யாராவது உங்களை பயங்கரமா திட்டினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு நின்று ஜீசஸ் இங்க இருந்தா என்ன பண்ணுவாருன்னு கேள்வி கேளு. அது ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணி பாருங்க. ஓகே, அவங்க பயங்கரமா திட்டுறாங்க, ஆனா ஜீசஸ் அமைதியா சிரிச்சுட்டு வந்துடுவார். சிம்பிள். நீங்க ஒரு வாட்டி கண்ணாடி முன்னாடி சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போயிட்டு சிரிச்சுட்டு அதுக்காக கேள்வி பண்றவங்க அப்படி சிரிச்சுறாதீங்க, பிரச்சனை பெருசாயிடும். ஓகேங்களா? அப்படி சிரிக்காம, ஓகேங்களா, ஜஸ்ட் ஹாவ் அ கைண்ட் ஸ்மைல். கைண்ட் ஸ்மைல்னா என்ன, உங்களை கல்லெறியறையும் நீங்க பார்த்து அன்போட புன்னகைக்கிறது, அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ரிகர்ஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் லாஸ்ட் விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஓகேங்களா, we need to resist his praise. அவருடைய புகழை பாடக்கூடிய ஒரு மக்களா இருக்கும். எப்ப பிரச்சனை வந்தாலுமே கடவுளோட புகழை பாடுங்க, கடவுளோட புகழை யோசிச்சு பாருங்க. அந்த பிரச்சனை உங்களை விட்டு காணா போயிடும். வாழ்க்கை ஒரு போர்க்களம். ஓகேங்களா? அதுல நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய யுத்தங்கள் இருக்கும். அந்த யுத்தத்துல நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கும் போது இந்த 5 விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிமெம்பர், ரீடைரக்ட், ரெகக்னைஸ், ஓகேங்களா, ரிஹர்ஸ் அண்ட் ரீசிட் இஸ் பிரசன்ஸ். அவரோட புகழை நீங்க பாடக்கூடிய மக்களா இருக்கணும். கடவுள் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. காட் இஸ் ஆர் யெகோவா நிசி. கடவுள் தான் நம்மளோட பேனரா இருக்கிறாரு. அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, டெலிவர் பண்ணுவாரு. அவர் தான் நம்மளோட ஹோப், நம்மளோட என்கரேஜ்மெண்ட், விக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ வெற்றி அவர்கிட்ட தான் வருது. அவர் தான் நம்மளோட சேவியர். வி ஆர் பிலாங்ஸ் டு ஹிம். நம்ம அவரை சார்ந்த மக்கள். ஓகேங்களா? நம்மளோட யுத்த களத்துல அவரோட காலடி தடத்தை உங்களால ஆத்மீக கண்களால பார்க்க முடியும். அவரோட பிரசன்ஸ் அங்க எப்பவுமே இருக்கும். அவர் நமக்காக யுத்தம் பண்ற ஒரு கடவுளா இருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண நான் தகுதி இல்லாதவர். ஆனா அவரை சார்ந்து இருக்கும் போது எனக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா அவர் தான் யெகோவா நிசி. தேங்க்ஸ் ஃபார் த லிசன்.